இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், ஏன் சிஎம்மா கூட இருக்கலாம். எனக்கு என் அப்பா அம்மா தான் வசதி. அவங்கள யாரு தரக்குறைவா பேசினாலும் நான் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அவங்க வேணா வசதியில குறைஞ்சவங்களா இருக்கலாம், ஆனா அவங்க கடமையை செய்யறதுக்கு என்னைக்குமே தவறுனதில்ல. அந்த கடமையை செய்யதான் அவங்க இங்க வந்திருந்தாங்க. ஆனா நீங்க அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. என்னமோ எங்க அம்மாவும் அப்பாவும் என் பொண்ணை ஏத்துக்கங்கன்னு உங்ககிட்ட பேசி கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்ட மாதிரி இல்ல கோவப்படுறீங்க. நானும் அவங்க பிள்ளைய லவ் பண்ணேன் மாமா. நானும் அவங்க வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டேன். இந்த தாலியை கட்டினது உங்க புள்ள, அதுவும் எனக்கே தெரியாம. அதனாலதான் இந்த வீட்ல உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். நீங்க கோவப்படுறதா இருந்தாலும் திட்டுறதா இருந்தாலும் அத நீங்க உங்க புள்ள கிட்ட வச்சுக்கோங்க. அத விட்டுட்டு என்னையோ இல்ல எங்க அப்பா அம்மாவையோ அவமானப்படுத்துற வேலைய இத்தோட நிறுத்திக்கோங்க. ஏய், நிறுத்தலன்னா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? பேசி பாருங்க அத்தை, அப்புறம் இந்த துளசி யாருன்னு தெரியும். இன்னொரு விஷயம், ரெண்டு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் எங்க அப்பா அம்மா எல்லா பிரச்சனையும் ஒதுக்கி வச்சுட்டு தீபாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாங்க. அப்பவும் நீங்க தப்பா பேசிருக்கீங்கல்ல. பொண்ணு மேல அக்கறை இருக்கிற எந்த தகப்பனும் இப்படி ஒரு தப்பா பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு திருத்திக்கோங்க. டேய், இவ லேசுப்பட்டவ இல்லடா. அவ அம்மா குணம் அப்படியே இவளுக்கு இருக்கு. என்ன பேச்சு பேசுறா? சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தணும். துரத்துவ பாட்டி, நல்லா துரத்துவ. அது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் பாரு. ஏன்பா, நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா படுதா? உங்களுக்கு திட்டணும்னு தோணுச்சுன்னா என்ன திட்டுங்க, என்ன அடிங்க, அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை விட்டுட்டு என் மாமனார் மாமியார அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. டேய், எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. ஆமா, நான் தான். நான் துளசி மேல ஆசைப்பட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்பம் என்ன தப்பு பண்ணுச்சு? இதுக்கப்புறம் உங்களால அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு அவமானம் வந்துச்சுன்னா உங்க பிள்ளையோட கோபம் பிடிவாதத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சரி, அக்கா எங்க? அக்கா, அக்கா. எப்படி பேசுறான் பாருங்க. ஏதோ மருந்து போட்டு அவனை அப்படியே மாத்திட்டாளுங்க. இவன் என் பிள்ளையே இல்ல. டேய், அவளை கட்டிக்க போறவனே உன்னால தாண்டா செத்தான். அந்த உண்மை தெரிஞ்சாலே உன் வாழ்க்கை அழிஞ்சிடும்டா. இத உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? உன்னை நம்பி எங்க வீட்டுக்குள்ள விட்டதுக்கு எங்களுக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்துட்ட நீ. உன்னை நாங்க எல்லாரும் நல்லவன்னு நம்பணும்ல. அதுதான் நாங்க பண்ண பெரிய தப்பு. இப்ப நீ என்னமோ பெரிய நல்லவ மாதிரியும் உங்க அப்பா அம்மா கெட்டவங்க மாதிரியும் இங்க வந்து பேசிட்டு இருக்க. உன்னை விடவும் அவங்க எவ்வளவோ பரவாயில்ல. அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க முடிவுல தெளிவா தான் இருந்திருக்காங்க. நீதான் எல்லாரோட முடிவையும் மாத்தி எங்களையும் இந்த நிலைமையில நிக்க வச்சுட்ட. அத்தை, நான் பண்ணது தப்புதான்.
அதுக்காக பல தடவை நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனா நான் துளசி மேல வச்சிருக்க அன்பு உண்மை, காதல் உண்மை. எது உண்மையான காதல்? நீ இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டினதா? அதுவும் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டா? இதுதானா அன்பு? இதுவா காதல்? சொல்லு. லட்சுமி விடு. இத பத்தி நம்ம பல தடவை பேசிட்டோம். வெற்றியே இவ்வளவு தூரம் வந்து மன்னிப்பும் கேட்கிறாரு. விட்டு கொடுத்து போறது நல்லது தானே? இல்லங்க, இப்ப நான் சொல்றேன். இப்ப கூட இவங்க அப்பா அம்மாவை மன்னிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா இந்த ஜென்மத்துல இவனை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாத. வீட்டுக்கு வந்த மாப்பிளைய வாசல்லே நிக்க வச்சு பேசுறது தப்புமா. நீங்க வாங்க, உள்ள வாங்க. அவ ஏதோ கோபத்துல பேசுற, நீங்க உள்ள வாங்க. மாமா பரவாயில்ல மாமா, நான் கிளம்புறேன். என்னைக்கு அத்தை என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வரேன். இப்ப நான் கிளம்புறேன். அத்தை, உங்க மனசுல இருக்க காயம் வலி எனக்கு புரியுது அத்தை. அதுக்கு நான் தான் காரணம்னு ஒத்துக்கிறேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் மாறும். இந்த வெற்றி தான் உங்க துளசிக்கு சரியானவன், இந்த வெற்றி தான் உங்களுக்கு சரியான மருமகன்னு நீங்க உணர்வீங்க. அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வரேன். அக்கா, நீ உள்ள போக்கா. தீபா, நீ உள்ள போமா. டேய், பெட்டி எடுத்துட்டு போ. மாமா, என் அப்பா அம்மா உங்களை அவமரியாதையா நடத்தியிருந்தாலும் நீங்க கொண்டு வந்த சீருக்கு நான் மரியாதை கொடுத்து அதை ஏத்துக்கிறேன் மாமா. அதை என்கிட்ட கொடுங்க. ஐயோ, அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா சீர்வரிசைக்கு வந்துட்டானே. இதை கொண்டு போய் மொத்தமா வித்து காசை பார்க்கலான்னு பார்த்தா இவன் இப்படி ஒரு அல்பையா இருக்கான்.